அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டத்துக்கு உட்பட்ட முத்தம்பட்டி வனக்காடுகளில் தான் இருக்கும். ஸோ வனப்பகுதி இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாஸ்ட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் இங்கே இருக்கோம், இந்த சிங்கம் புலியெல்லாம் பார்க்க வந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இங்கே வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருத்தலம் இருக்குது. ஸோ வந்து அருள்மிகு ஸ்ரீ அபய ஆஞ்சநேயர் திருக்கோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் தப்பு. அருள்மிகு வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில். பொதுவாக ஆஞ்சநேயர் கோயில்கள் அப்படின்னாலே வந்து இது மாதிரி வந்து வனப்பகுதி, அதே மாதிரி மலைகள் சுத்தமாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம தருமபுரி மாவட்டத்தில், அதுவும் தருமபுரி பேருந்து நிலையத்திலேருந்து ரொம்ப அருகாமையில் ஜஸ்ட் வந்து ஒரு 22 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோவில் வந்து இந்த கோவில். ஸோ இந்த கோவிலுடைய வரலாறு பற்றியும் இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நல்லம்பள்ளியிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 கிலோமீட்டரில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நல்லம்பள்ளியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடுவில் நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆயில் கம்பெனி இருக்கும். அந்த ஆயில் கம்பெனியை தாண்டி நம்ம நேரம் வந்தோம்னா ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் தான். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே வந்து சரியான சாலை வசதிகள் கிடையாது. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து சாலை வசதி வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய செல்ஃபோன் சிக்னல் கூட நமக்கு கிடைக்காது. அது மாதிரி இருந்தது. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்து நம்ம தருமபுரி, அப்புறமா சேலம், கிருஷ்ணகிரியிலேருந்து மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்துட்டு போகிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்புகள் என்னென்ன, இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழிகள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே ரோடுலாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பள்ளம், கரடு, அதே மாதிரி இந்த மலை குன்றுகள் நீங்கள் பார்ப்பீங்க, கீழே ஃபுல்லாகவே கல்லுக்கெல்லாம் குன்றாக இருக்கும். அப்படி தான் இருந்தது. ஆனால் பல 100 வருஷமாக இந்த சாலையில் தான் வந்து சுற்று வட்டார பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சாமி தரிசனம் செய்கிறதுக்காக வந்து வந்திருக்காங்க. ஸோ நாம் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழியையும், கோவில் உருவான வரலாறு, அப்புறமா கோவில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சாலையோட 2 மத்தியிலையும் வந்து பந்தர்னு சொல்லக்கூடிய குரங்குகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வனப்பகுதிகள் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு போகக்கூடிய பொதுமக்கள் எல்லாமே வந்து இந்த குரங்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவுகளும் வந்து அளிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. கோவிட் லாக்டவுனில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து குரங்குகளுக்காகவே வந்து நிறைய கிராமப்புற இளைஞர்கள் தினந்தோறும் வந்து உணவுகளை சமைச்சு இங்கே கொண்டு வந்து இந்த குரங்குகளுக்கு வந்து உணவாக கொடுத்துட்டு இருந்தாங்க. தினந்தோறும் இந்த வழியில், அதாவது இந்த பக்கம் நம்ம நேராக போனோம் அப்படின்னா இன்னும் ஒரு 18 கிலோமீட்டரில் பொம்படி அப்படின்ற ஒரு ஊர் வரும். அதே மாதிரி வேப்பனஹள்ளி, வேப்பம்பாடி, முத்தம்பட்டின்ற நிறைய ஊர்கள்லாம் இருக்கும். அந்த ஊர் மக்கள் எல்லாமே நல்லம்பள்ளிக்கு, தருமபுரிக்கு வரதுக்கு இந்த வழி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்கட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த சாலையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம இந்த கோயிலை போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆறு பேர் வந்து பார்த்திங்கன்னா வேப்பாடி ஆறுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆறு இங்கே இருக்கக்கூடிய மலை சரகுகளில் பெய்யக்கூடிய கனமழை காரணமாக இந்த ஆற்றுல வந்து தண்ணி போகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே சாலை வசதி இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சாலையில் வந்து நிறைய ஆறுலாம் வந்து போயிட்டுருக்கும். அதாவது இந்த மாதிரி இந்த ஆறு தான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷத்துக்கு பின்னாடி இப்போ தான் இந்த ஆற்றுல தண்ணி இருக்குது. ஏன்னா இங்கே ரோடெல்லாம் போட்டதுக்கப்புறமா நிறைய கால்வாய்கள்லாம் அடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மரக்கன்றுகள் இருந்ததுனால வந்து இந்த ஆறு போகக்கூடிய வழி இல்லாமல் வந்து அங்கே அப்படியே குட்டை மாதிரி தேங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டோட ஆக்ஷன் எடுத்து நிறைய இடங்களில் தடுப்பணைகள் கட்டி வச்சுருக்காங்க இந்த ஆற்று தண்ணியை சேமிக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம், அதாவது பக்கத்து மாவட்டமான சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய வேப்பாடி ஆறோட போய் வந்து கலக்குது. அது மட்டும் இல்லாமல் தொப்பையாறு அணைக்கு வந்து இந்த தண்ணி வந்து போய் சேருது அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தொப்பையாறு அணையில் உபரிநீர் திறந்து விட்டாங்க அப்படின்னா இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கும் இந்த தண்ணி வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நமக்கு மேற்கு பக்கம் வந்து கிழக்கு பக்கமாக போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரமாக போனோம் அப்படின்னா அந்த பக்கம் வந்து டேம்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான இடம் அப்படின்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் ஒரு சில தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லிடுவோம். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஹீரோவுடைய திரைப்படம் அப்படின்னா கேப்டன் பிரபாகரன்.
நம்முடைய விஜயகாந்த் சார் நடித்தது. ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு சீன் வரும், 60 அடி பிரிட்ஜில் ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் தான் இந்த ஆறு அமைஞ்சிருக்கு. அங்கேயும் ஒரு தடுப்பணை இருக்குது. அந்த தடுப்பணை வந்து நிரம்பி அதுலேருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் நிறைய மீன்கள்லாம் இருக்குது. நிறைய கிராமப்புற இளைஞர்கள்லாம் வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. லக்கிலி இன்றைக்கி வந்து வீக் டேஸ் அப்படின்றதுனால வந்து இன்றைக்கி யாரும் இல்லை. ஸோ வீக்கெண்டில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே மீன் பிடிக்க வந்துட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் போகிறவங்களாம் கூட நிறைய பேர் வந்து குளிப்பாங்க. இப்போ தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நாளுக்கு நாள் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா இந்த ஆற்றுல நிறைய தண்ணீரை நம்ம பார்க்கலாம். இன்னும் இந்த நம்முடைய காட்டு வீர ஆஞ்சநேயர் திருக்கோயிலை சுற்றி நிறைய இடங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, அதோடைய வரலாறுகள் என்ன, அதோடைய முக்கியத்துவம், சிறப்பம்சங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க. நாம் இப்போ இருக்கிறது அருள்மிகு காட்டு வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில். சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோவில். ஸோ இந்த கோவிலுக்கான வரலாறுகள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் முழுவதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மலைகள் தான். ஸோ சின்ன சின்ன மலைகள், பெரிய மலைகள், குட்டைகள், குளங்கள்னு சொல்லிட்டு ரொம்ப இயற்கையாக இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி. அந்த காலகட்டத்திலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச காலகட்டத்திலலாம் நம்ம தருமபுரியில் இருந்து டேனிஷ்பேட்டை, அதாவது சேலம் மாவட்டத்தில் டேனிஷ்பேட்டையில் தான் வந்து ரயில்வே தடம் இருந்தது. அதிகமான சரக்குகள் அங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறவங்களாம் மாடுகளில் வந்து வண்டி கட்டிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி, உப்பு, சோளம், கம்பு இதில் வந்து விற்கிறதுக்கும் வாங்குறதுக்குமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கம் மாட்டு வண்டி கட்டிட்டு போகிறதுக்காக ஒரு புதிய தடத்தை வந்து உருவாக்குறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் கொடித்தடம் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து மாட்டு வண்டி கட்டிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது இந்த பக்கம் முழுதும் வந்து வனப்பகுதியாக இருக்கிறதுனால நிறைய திருட்டு சம்பவங்களும் வந்து அரங்கேறி இருக்கு. அப்படிலாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, செய்ய மாட்டாங்க நிறைய வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே தடம் வந்து அமைக்கிறாங்க. அதாவது சேலத்திலிருந்து தருமபுரிக்கு போகிறதுக்கு இந்த பக்கம் ரயில்வே தடம் அமைக்கும் போது பாறைகளெல்லாம் வந்து வெட்டி எடுக்கிறாங்க. அப்படி பாறைகளை வெட்டி எடுக்கும்போது தான் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய அருள்மிகு காட்டு வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில், அதாவது கோவில் சிலை வந்து சுயம்புவா தெரியுது. அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்களுடைய அனுமதியோடு இங்கே வந்து கோவில் கட்டுறாங்க. கோவில் கட்டி அன்றைய நாள் முதல் இன்றைய தினம் வரையும் இங்கே வந்து இடைவிடாமல் பூஜைகள், வழிபாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுதான் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் உருவானதுக்கு பின்னாடி தான் ஏகப்பட்ட மக்கள், அதாவது வெளியூர்கள், வெளி மாநிலங்கள் வந்து நிறைய பேர் வந்து வாரம் சனிக்கிழமை நாட்களில் வந்து நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய ஆண்டு திருவிழா அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் ஆடி 18ஆம் நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கர விசேஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம், வரக்கூடிய வழி எல்லாமே வந்து பக்தர்களால் நிரம்பி காட்சியளிக்கும். இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருது அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கோவிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கணபதி கோயில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் தாண்டி போனீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன குட்டி கோவில்கள் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய நம்ம அருள்மிகு காட்டு வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ நம்ம கோயிலை பார்க்கலாம் வாங்க.
அருள்மிகு வீர ஆஞ்சநேயர் சுவாமி திருத்தலத்தை நம்ம கண்டிப்பாக தரிசனம் செஞ்சுருப்போம். ஸோ நிறைய மகிமைகளும் நிறைய நல்ல காரியங்களும் இந்த கோவிலில் வந்து செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் வாகனங்கள் வாங்கினா கூட இந்த கோவிலில் வந்து பூஜை செய்து எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய திருமணம் ஆகாத நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு, குழந்தை பேர் கிடச்சிருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஸோ கடவுள் அப்படின்றது வந்து நமக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி வெளிக்கொறணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம கோயிலுக்குள்ளே வரும்போது தான் ஆன்மீக தகவல்களோடு நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிதலோடு நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான சுற்றுலாத்தலமான அருள்மிகு வீர ஆஞ்சநேயர் சுவாமி திருத்தலத்தை நம்ம தரிசனம் செஞ்சோம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்லதொரு கோவிலுடைய வரலாறுகளை பற்றியும் சிறப்பம்சங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் அணிந்திருங்க. இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் இதய அன்பாளன் ஸ்டீஃபன் ராஜ். நன்றி, வணக்கம்.